ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கேப்சிகம் பன்னீர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கேப்சிகம் பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. கேப்சிகம், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் வந்து கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த கேப்சிகமும் ஆனியனும் நம்ம ஆயில் அப்புறம் கீ இல்லாட்டி பட்டர் ஏதாவது ஒன்று சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேப்சிகம் பன்னீர் கிரேவிக்கு நம்ம இதை வதக்கிட்டு அரைக்கணுங்க. இதுக்கும் நம்ம ஆயிலும் பட்டர் இல்லாட்டி ஆயில் கீ ஏதாவது ஒன்று சேர்த்து வதக்கிக்கலாம். கேப்சிகம் பன்னீர் கிரேவி நம்ம ஃபைனலாக செய்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு நம்ம கீயும் இல்லை பட்டரும் ஆயிலும் சேர்த்துக்கணும். மெயினாக ஆயில் சேர்த்துக்கணுங்க. அது கூட நீங்கள் கீ சேர்த்தாலும் ஓகே, பட்டர் சேர்த்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு சீரகம் போட்டு தாளிச்சுக்கணும். சீரகம் பொரிஞ்ச உடனே இப்போ நான் சொல்லியிருக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம ஆனியன், டொமேட்டோலாம் வதக்கி வச்ச அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கணும். அது நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. இப்போ வந்து தயிர் தேவைப்படுது, கரம் மசாலா, சில்லி பவுடர், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, டர்மரிக் பவுடர், கொரியண்டர் பவுடர், ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி சீரகம், அப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறப்போ இந்த உப்பு தேவைப்படும். இதுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. கேப்சிகம் பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி கேப்சிகம் இதெல்லாம் பண்ண வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கூட நீங்கள் கீ சேர்த்தாலும் சரி, பட்டர் சேர்த்தாலும் சரி, ஆயில் கூட ஆனால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கூட இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டருக்கு பதில் இந்த இடத்துல நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா ஆயிலில் கூட சேர்த்துக்கலாம். எதுக்காக நம்ம கீயோ பட்டரோ சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளோட கிரேவி டேஸ்ட்டு நல்லா இருக்கிறக்காக தான். செமையாக இருக்கும் சேர்த்தா. இப்போ இது நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. இது மெல்ட் ஆன உடனே நம்ம ஆனியன் கேப்சிகம் வதக்கி எடுத்துக்கலாங்க. மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற கேப்சிகம் ஆனியனை சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனா போதும். வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாங்க. கேப்சிகம் ஆனியன் வதங்குறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் போதும். ஏன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு நம்ம அப்புறம் சேர்ப்போம். இது மட்டும் வதங்குறதுக்காக ஒரே ஒரு பிஞ்ச், அவ்வளோதாங்க. இது வதங்கிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கேப்சிகம் ஆனியன் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்தது கேப்சிகமும் ஆனியனும் வதக்கினா அதே பேன்லேயே மறுபடியும் பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போது மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போ டொமேட்டோவும் ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பட்டர் நம்ம சேர்த்த பட்டரு ஆயில் கூட நல்லா சூடேறி மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் டொமேட்டோவும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்தியே வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், டொமேட்டோவும் ஆனியனும் நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். நம்ம பட்டரோட சேர்த்து நல்லா வதக்கிறதுனால வதக்கும்போது செம ஃப்ளேவராக இருக்குது. நம்ம அந்த கேப்சிகம் ஆனியன் வதக்கும் போதும் பட்டர் சேர்த்தோம், அப்போது செம ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். பட்டரோ கீயோ சேர்த்து செஞ்சோம்னா நம்மளோட ரெசிபி டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ இதை ஆறுறக்காக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. ஆனியன் டொமேட்டோ வதக்கி வச்சுருந்தோம், அதை ஸ்மூத் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க.
பட்டர் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். ஏற்கனவே வதக்கினது தான். அந்த மசாலா வதக்குனதுக்கப்புறம், அதாவது டொமேட்டோ ஆனியன் வதங்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ தான் இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்தணும். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். டோட்டலாகவே சேர்த்தியாச்சு. இனி பத்தலைன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. சில்லி பவுடர், சால்ட்டு சேர்த்தியாச்சு. கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. அடுத்து கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ அதோட பச்சை வாசனை போகணும். இன்னும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியெல்லாம் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆனியனும் கேப்சிகம் வதக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தி நல்லா ஒரு கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சாதான் நம்ம சேர்த்த மசாலாவில் எல்லாமே இந்த கேப்சிகம் ஆனியனில் இறங்கும். நல்லா கொதிக்கட்டுங்க. கேப்சிகம் பன்னீர் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. மசாலா வாசம் எல்லாம் இதில் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக பன்னீர் போட்டு ஒரே ஒரு கொதிக்க வச்சா போதும். நிறைய பேர் வந்து பன்னீரையும் அந்த ஆனியன் கேப்சிகம் வதக்கும் போதே வதக்குவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குன்னா தாராளமாக வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஃபைனலாக போட்டுட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவேன். கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கொதிச்சா போதுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கேப்சிகம் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக செம்ம டேஸ்டியான ஈஸியான கேப்சிகம் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.